திரு பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் சென்னையிலே வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தேர்தல் பிரச்சாரங்களை துவக்கி வைத்தார். அதுல ஆளுகின்ற திராவிட மாடல் ஆட்சி திமுகவை மிகவும் கடுமையாக விமர்சித்தார். அதாவது கிரிமினல் மாஃபியா கரப்ஷன் சிஎம்சி என்று ஒரு அடைமொழியை கொடுத்து ஒரு மாஃபியா கும்பல் என்றால், அப்போ மாஃபியா கும்பல் என்றால் அந்த மாஃபியாவை வேடிக்கை பார்ப்பதுதான் பிரதமருடைய அழகா? அதை தடுக்க வேண்டும் வேண்டாமா? அப்படின்னா என்ன செய்திருக்கணும்? உடனடியாக அவர்கள் மீதான நடவடிக்கை எடுத்து குற்றவாளிகள் வழக்குகள் முறைப்படி அது பிரகாரம் நடத்தியிருக்கலாம், அல்லது ஆட்சியை கலைத்திருக்கலாம். ஒரு தீவிரவாதி மாஃபியா என்றால் பயங்கரமான குற்றவாளிகள். அப்படி இருக்கும்போது அவர்கள் ஆட்சியில் இருப்பதற்கு அனுமதித்த மத்திய அரசாங்கம் அவர்களுக்கு கைகோற்றதாக தான் அர்த்தம். இதை உணராமல் அவர் பாரத பிரதமர் அவருக்கு வாய்க்கு வந்தது என்று சொல்லிவிட்டார். வாய்க்கு வந்து சொன்னது உண்மை என்று ஏற்றுக்கொள்வோம். ஏன்னா இன்னைக்கு கரப்ஷன் என்று பார்க்கும்போது, திமுகவுடைய ஊழலை பார்க்கும்போது அளவலாவிய உள்ளது. எல்லாத்திலையும் லஞ்சம் ஊழல், அதை கொண்டு அதிகாரிகளும் ஊழல், எல்லாமே ஒரு முள்ளமாரித்தனம் கொள்ளமாரித்தனம் தான். அதை ஒட்டி தான் கூட்டணி. இப்ப பார்த்தா கூட்டணி யார் கூட்டணி, எந்த கூட்டணி, அதெல்லாம் கிடையாது. இவங்க எல்லாம் கூட்டணி மக்களுக்காக செய்யறாங்க, மக்களுக்காக கூட்டணியை வைக்கிறாங்க. இவங்களுடைய நோக்கம் என்ன? பதவியை அடைய வேண்டியது, அந்த அதிகாரத்தை கொண்டு கொள்ளையடிக்க வேண்டியது நாட்டை. அதை கொண்டு அவர்கள் கூட்டத்தை மட்டும் வளர்த்து விட வேண்டும். 7 கோடி மக்களுக்கு ஒரு 5 லட்சம் மக்கள் வாழ்ந்தால் போதும். அவர்களை பொறுத்த முட்டல, அவர்கள் சுகபோகமாக வாழலாம். மக்கள் எக்கேடு கேட்டால் என்ன? ஆனால் பாரத பிரதமர் அவர்கள் வெறும் வாய் சவடாலாக இல்லாமல் உண்மையிலேயே அந்த குற்றவியல் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தால் நிச்சயம் வரவேற்கலாம் அவர் சொன்னதை. ஆனால் இப்பொழுதும் காலம் தாழ்ந்து செய்வாரா? அமைச்சர்கள் மீது உடனடியாக தீர்வு காணுவாரா? சந்தேகமே. பார்ப்போம்.